அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இந்த 179வது வசனத்தை பாருங்கள். வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா ஊலில் அல்பாபி லஅல்லக்கும் தத்தகூன். அப்போது வலக்கும் உங்களுக்கு, ஃபில் கிசாசி, ஃபில் கிசாசி, கிசாஸ்னா பழி வாங்குதல், பழி வாங்குவதில், ஹயாத்துன் யா ஊலில் அல்பாப், அதாவது அவங்களுடைய வாழ்க்கை அறிவாளிகளே, அதாவது அல்லாஹ் யா ஊலில் அல்பாபி அறிவாளிகளே அப்படின்னு கூப்பிட்டு லஅல்லக்கும் தத்தகூன் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நல்லறிவுடையவரே, அதாவது நல்ல அறிவு கொண்டவர்களே, இந்த கொலைக்கு பழிவாங்குதல் அப்படிங்கிற இந்த விதிமுறையில் உங்களுக்கு வாழ்வு இருக்குது. இதனை நீங்கள் உணர்ந்தால் இறை சட்டங்களை மீறுவதிலிருந்து நீங்கள் விலகி இருக்கக்கூடும். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், ஜஸ்ட்டு இந்த பழிவாங்குதல்னு மட்டும் இல்லை, இறை சட்டம்ங்கிறது இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, எந்த நம்ம நேற்று கூட சொன்னோம், ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இஸ்லாமிய நாடுகள் கூட எந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணுது, அவங்களுடைய சட்டங்கள் எழுதுனது யார், இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னோம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்கிற இந்த விதிமுறைகளில் உங்களுக்கு சிறந்த வாழ்வு இருக்குது. இதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இறை சட்டங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மீறுறதுலேருந்து நீங்கள் விலகி இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கே அதெல்லாம் தெரியும். ஏன் அல்லாஹ் ஒரு கொலை சட்டத்தை பேசுகிறான். இன்றைக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஃபசாதுகள்லாம் என்னது, பெரிய பெரிய ஃபசாதுகள் எல்லாம் இந்த கொலையை முன்னிறுத்தி தான் வருது. போர்லேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் இதை முன்னிறுத்தி தான் வருது. சாதாரண உள்நாட்டு பிரச்சனைகள்லேருந்து, ஒரு மனிதனுக்கு மனிதன் மட்டும்தான் பிரச்சனைன்னு இல்லை, நாட்டுக்கு நாடுமே, இன்னும் வெவ்வேறு அது என்ன காண்டினென்ட், இந்த காண்டினென்ட்லேருந்து இந்த கண்டத்துலேருந்து அந்த கண்டமுக்கும் ஒரு கொலை தான் பிரச்சனைக்கு ஆரம்பம் விழுதாக இருக்குது, ஆரம்ப விதையாக இருக்குது. ஸோ அப்படி, ஆனால் இறைவன் சொன்னபடி இந்த கொலைக்கு இந்த மாதிரியான முறைப்படி பழிவாங்கி இருந்தால், ப்ராப்பராக அந்த முறைப்படி செயல்பட்டு இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் வருமா? சிந்திச்சு பாருங்கள். நம்மளுடைய எத்தனை விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் நான் அதை பற்றிலாம் சொல்லலை. குரானில் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான், இது என்னுடைய இந்த விதிமுறையில் உங்களுக்கான வாழ்வு, அதாவது நல்ல வாழ்வு இருக்குது. இதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய சட்டங்களை மீறுறதுலேருந்து நீங்கள் விலகி இருப்பீங்க. அப்போ இன்றைக்கி நம்ம மீறுறோம் அப்படின்னா அப்போ அதனுடைய ப்ராப்பர் விஷயங்களை உணரலைன்னு அர்த்தம். அப்போ அதை உணரணும் அப்படின்னா நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் இறைவன் சும்மா நம்மக்கிட்ட சொல்லலை, அந்த வார்த்தைகளை எல்லாம் சிந்திக்க ஆரம்பிப்போம். அடுத்த ஆயத்து பாருங்கள். குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத்து இன் தரக ஹைரா அல் வசியத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். அப்போது குத்திப கடமையாக்கப்பட்டது, அலைக்கும் உங்கள் மீது, இதா ஹதர உங்கள் மீது வந்தால், அஹதக்கும் உங்களில் ஒருவருக்கு, அல் மவுத், அல் மவுத்னா மரணம், அதாவது கடமையாக்கப்பட்ட மரணம் உங்களில் யாருக்காச்சும் வந்துச்சுன்னா, இன் தரக்க அவர் விட்டு சென்றால், ஹைரா, ஹைரானா செல்வத்தை, முன்னாடி பார்த்தோம் மால்னு வரும், செல்வம்ங்கிறது மால், அல் மால்னு வந்துச்சு, இப்போ ஹைரான்னு வருது, ரெண்டுமே செல்வம் தான். ஸோ செல்வத்தை, அல் வசியத்து
மரண சாசனம். லில் வாலிதைனி வல் அக்ரபீன, பெற்றோருக்கு இன்னும் உறவினர்களுக்கு, பில் மஅரூஃபி, நல்ல முறையில், ஹக்கன் அலல் முத்தகீன், ஹக்கன்னா அவசியமாக, அதே மாதிரி முத்தகீன்னா அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மீது அடுத்த ஒரு விதியை சொல்கிறான். என்னென்னா, உங்களில் யாருக்காச்சும் மரணம் நெருங்குது அப்படின்னா, அவர் ஏதாவது ஒரு செல்வத்தை விட்டு செல்கிறாரு அப்படின்னா, அவங்க பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் முறைப்படி அவர் வசியத்து செய்தல் வேண்டும். இரையச்சமுடையவர் மீது இது கடமையாகும். யாரேனும் அந்த வசியத்தை கேட்டு, அதாவது சிந்திச்சு பாருங்கள், குரானில் வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டும் இருக்கா, இல்லை எப்படி வாழணுங்கிறது இருக்கா? இன்றைக்கி கரெக்டாக இந்த சொத்து விவகாரங்களில் நமக்கு ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட விஷயங்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மரணம் நெருங்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் நெருங்கிய உறவினருக்கும் ப்ராப்பரான முறைப்படி நீங்கள் வசியத்து செய்யணும் அப்படிங்கிறான். அப்போ இதுக்கு அல்லாஹ் சட்டம் கொடுக்காம இருப்பானா? ஒவ்வொரு உறவினரும், யார் யார் உங்கள் உறவினர், யார் யாருக்கு உங்கள் சொத்துக்கள் போகும், இதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் ப்ராப்பராக அல்லாஹ் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சொல்லியிருக்காங்க. அப்போது சிந்திச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? கொலை பற்றி, அந்த கிரிமினாலஜி, அந்த குற்றவியல் பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தீர்வுகள் வச்சுருக்கான். அடுத்து சொத்து விவகாரங்கள், மரணம் வருது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுடைய உறவினருக்கும் பெற்றோருக்கும் வசியத்து செய்யணுங்கிறான். இன்னும் அந்த இதெல்லாம் வரும், பெற்றோருக்கு எத்தனை சதவீதம் நம்ம வசியத்து செய்யணும், எத்தனை சதவீதம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரும். பாருங்கள், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி சட்டம், லா அப்படின்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக படிக்கிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொருத்தவங்க எழுதின புத்தகத்தை படிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவங்கெல்லாம் எப்படி அந்த புத்தகத்தெல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னா, அதனுடைய ஆரம்ப பேஸே பார்த்திங்கன்னா இஸ்லாம் தான். ஏன்னா எத்தனையோ புத்தகங்களை நம்ம எதையெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எழுதி வச்சுருந்தோமே, நம்மளுடைய உலமாக்கள், பெரிய பெரிய உலமாக்கள் அந்த காலத்தில் எழுதி வச்சுருந்ததையெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு யுத்தங்கள்லேயுமே புத்தகங்களை எடுத்துகிட்டு போய் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய, நீங்கள் இந்த சிலுவை யுத்தங்கள் பற்றிலாம் தேடி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பீரியட்லலாம் இவங்க அந்த புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்க ரிசர்ச் பண்ணி இவங்க பெரிய பெரிய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கீழே போயிட்டோம், அவங்க மேலே போயிட்டாங்க. ரீசனை எல்லாமே நம்மளுடைய ரிசர்ச் ப்ராசஸ் தான். அப்போது ஏன்னா மனுஷனால் எந்த ஒரு விஷயத்தையும் அவனாலே உருவாக்கிட முடியாது. அந்த அளவுக்குலாம் இறைவன் நமக்கு அவ்வளோ பெரிய ஜீனியஸ்லாம் இல்லை. நம்ம ஏதோ இருக்கிறத நம்ம மாடிஃபை பண்ண முடியும், அவ்வளோதான் நம்மளால் முடியும். நம்மளால் எதையுமே உருவாக்கிட முடியாது, அது தெரிஞ்ச விஷயம் தானே. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு காரு, ஃப்ளைட்டு, பைக்கு எல்லாமே ஏதோ ஒரு பொருளை நம்ம மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதை அட்டாச் பண்ணி அதில் மோட்டரை செட் பண்ணி இந்த மாதிரி. ஆனால் உண்மையிலேயே நம்மளால் ஒரு சின்ன தூசியவாவது உருவாக்கிட முடியுமா? முடியாது. அப்போ இப்போ உள்ள சட்டங்கள்லாம், அப்போ இந்த சட்டங்களெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை பார்த்து இவங்களுக்கு தேவை மாதிரி எழுதிக்கிட்டாங்க. கடைசியில் இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் ஃபாலோ பண்ணலை, யார் எழுதின சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்கள தான் என்னவாக்கிட்டோம், இறைவனாக ஆக்கிட்டோம். இப்போ நம்மளுடைய அந்த சொத்து விவகாரங்கள்லையும் குர்ஆன் தலையிடுது, இஸ்லாம் தலையிடுது அப்படின்னா சொத்து விவகாரங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நம்ம இறைவன் சொல்கிறபடி தான் கேட்கணும். அதுலேயும் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நம்ம இஸ்லாமியம், ஆனால் இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் அந்த ஜமாத்துகளும்
ப்ராப்பராக செயல்படுறாங்களா அப்படின்னா கவலைக்கிடமாக தான் இருக்குது. அப்போது அதனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியலை. நம்ம வந்து வேறு வழியே இல்லை, போலீஸ்கிட்ட தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் நம்ம செய்த தவறுகளை இப்போ நினைவுபடுத்துகிறான்ல, இதில் தான் பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹு தாலா நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் செயல்படுற அளவுக்கு நமக்கு வலிமையையும் வாய்ப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் தருவானாக. ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபம்மம் பத்தலஹு பஅதமா சமிஅஹு ஃபஇன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூன இன்னல்லாஹ சமீஉன் அலீம். பின்னர் அதனை மாற்றிவிட்டால் அதன் பாவம் அவ்வாறு மாற்றியவர்களைத்தான் சாரும். திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் அறிவோனாகவும் இருக்கிறான். அப்போது இந்த மாதிரி சொத்து விஷயங்களில் யாராவது தனக்கு சாதகமாக ஏதாவது மாற்றிக்கிறாங்க, ஒன்று உயில் எழுதணும், உயில் எழுதலைன்னா அல்லாஹ்வுடைய அந்த முறைப்படி பங்கு பிரித்து கொடுக்கணும். இதில் எது கோளாறு பண்ணாலும், அல்லது நம்ம இந்த நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம், இவங்களா திரித்து எழுதிப்பாங்க, இவங்களா ஒரு இதை ரெடி பண்ணுவாங்க, நிறைய பொய் கையெழுத்தெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, சொத்தை வந்து கைமாற்றிப்பாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி யார் மாற்றி அமைச்சுக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு அதற்குரிய பாவம் உண்டு. அப்போ நிச்சயமாக இறைவன் வந்து எல்லாத்தையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் அவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். என்னம்மா? விட்டு விட்டு கேக்குது சிஸ்டர், எனக்கு விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டு கேட்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வாங்க, அப்போ உங்களுக்கு கிளியராக கேட்கும். நெட்வொர்க் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூ ஆகும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகேம்மா. ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபமன் ஹாஃப மிம் மூசின் ஜனஃபன் அவ் இஸ்மன் ஃபஅஸ்லஹ பைனஹும் ஃபலா இஸ்ம அலைஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஆயினும் வசியத்து செய்தவர் தெரிந்தோ தெரியாமலோ அநீதி இழைத்து விட்டார் என்று எவரேனும் அஞ்சி சம்பந்தப்பட்டவர் மத்தியில் இந்த விவகாரத்தை ஒழுங்குபடுத்திவிட்டால் அது அவர் மீது குற்றமாகாது. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை புரிபவனுமாக இருக்கிறான். அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வசியத்து செய்யணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்து சொல்கிறான், வசியத்து செய்கிறதுல அந்த அந்த இறந்தவங்க வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமையோ யாருக்காச்சும் அநீதியாக பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது சிலர் இருப்பாங்க, எல்லா சொத்துமே என்னுடைய மகனுக்கு தான் போகணும், இல்லை இன்னும் சிலர் இருப்பாங்க, ஒரே மகளுக்கு தான் என்னோடய வீடு போகணும், என்னோடய எல்லா சொத்துமே என்னுடைய மகளுக்கு மட்டும்தான் போகணும், என்னுடைய எல்லா சொத்துகளுமே இல்லை சம்டைம்ஸ் நான் அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துருவேன், நான் வெளியே யாருக்கும் கொடுத்துருவேன், கோபத்தில் ஏதாவது பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி எந்த மாதிரி நம்ம அநீதமான முறையில் அவங்களுக்குரிய பங்கு அவங்களுக்கு போகாத முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு சமரசமாக நின்று பேசி ஒரு ஒழுங்குபடுத்தி நம்ம வந்து அந்த உயிலில் வந்து நம்ம மாற்றத்தை ஏற்படுத்திக்கிடலாம். ஸோ அதுக்கு நிச்சயமாக அல்லாஹ் வந்து மன்னிப்பு வழங்குபவனும் கருணை புரிபவனுமாகவும் இருக்கிறான். ஸோ இங்கே பாருங்கள், கஃபூருர் ரஹீம், அல்லாஹ்வுடைய அந்த அன்பு எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அன்பு வருது பாருங்கள். அதாவது சொத்து விவகாரங்களில் கூட அல்லாஹ் வந்து சரியான தீர்ப்புகள் கொடுக்குறான். அதை நம்ம சரிவர செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிது. நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிதுன்னா அந்த ஆயத்தை ரொம்ப கவனமாக மனசில் ஏற்றணும். அப்போது ஒரு சொத்து விவகாரத்தை ப்ராப்பராக பார்த்து அதில் வந்து நம்ம சமரசமாக நின்று அதை சீர்படுத்தி வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அல்லாஹ்கிட்ட நமக்கு மன்னிப்பும் இன்னும் அவனுடைய அந்த கருணையும் இருக்குது.
அப்போது நம்ம பெண்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு அந்த சரியான சொத்துரிமைகள் விஷயங்கள் நமக்கு தெரியணுமா இல்லையா? குரானில் சொல்லியிருக்கு. அப்போ குரானை பார்த்துருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கும் நம்ம பெண்களுக்கு நம்மளில் பலருக்கு இஸ்லாத்தில் சொத்துரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யார் யாருக்கு என்ன சொத்து எவ்வளோ அதிலலாம் நமக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. நம்மளையே கண்ணால் பார்க்குறோம். ஒன்று ஒரு தாரபட்சமாக ஒன்று ஆம்பளை பையனுக்கு கொடுப்போம், இல்லை பொம்பளை பிள்ளைக்கு கொடுப்போம். ஆனால் இல்லைன்னா 2 பேருக்கும் சரிசமமாக கொடுப்போம். ஆனால் அவங்க 2 பேருக்கு மட்டும் சொத்தில் பங்கு வராது. அத்தா அம்மாக்கும் பங்கு வரும், மனைவிக்கும் பங்கு வரும், கணவருக்கும் பங்கு வரும். இன்னும் எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ஒரு சொத்துங்கிறது அது என்ன சொல்கிறது, இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லா எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு மணி நேரம் பத்தாது இல்லையா? ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சொத்து விவகாரங்கள்லேயும் இறைவனுடைய தலையீடு இருக்குது. அவன் சொன்ன விதிமுறைப்படி நாம் சொத்து விவகாரத்தை அமைச்சிருந்துருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம அமைச்சிருக்கோமா? இப்போ இறைவனை நம்ம ஏற்றுக்கிறோமா, நிராகரிக்கிறோமா? அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நிராகரித்தா யார் நம்ம? அப்போ இதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான், இதெல்லாம் நமக்கு தெரியுமா? நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோமா? ஃபாலோ பண்ண முடியுதா? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். முக்கியமாக இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கருணையும் நமக்கு கிடைக்கிது. அப்போ அது எவ்வளோ பெரிய அங்கீகாரம் பாருங்கள். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு காஷியஸாக இருக்கணும். அப்போ சொத்தே வேணான்னு இல்லை, அந்த சொத்துக்களில் இன்னும் அந்த சொத்துக்களை வச்சு என்ன பண்ணணுங்கிறது கூட அல்லாஹ் சொல்லி தருவான். ஒவ்வொரு இதாக கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒரு ஆயத்தை மனசில் வைப்போம். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இப்போ இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் இரையச்சமுள்ளவர்களாய் திகழக்கூடும். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னாடி வந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள், அதாவது உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்துச்சு, அதே மாதிரி உங்களுக்கும் கடமையாக்கப்படுது. இதன் மூலமாக நீங்கள் இறை அச்சமுள்ளவர்களாக ஆகலாம் அப்படின்னு நோன்பு பற்றின ஆயத்து இறங்குது. ஓகே. ஸோ நோன்பு விஷயங்களில் நமக்கு பெரிய இது இல்லை, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். குரான்லேயும் இது இருக்குது. ஓகே. அதனால் முக்கியமாக கவனித்து பாருங்கள், முன்னாடி இருந்த நபிமார்கள் பின்பற்றியவங்க, அப்போ அவங்களுக்கும் நோன்பு இருந்திருக்கு. இப்போ இன்றைக்கி யாரெல்லாம் நோன்பு வைக்கிறாங்க, அப்போ அவங்கெல்லாம் யாரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு நபிமாரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அவங்களுக்கு அது தெரியலை, நபிமார்களையே கடவுளாக கூட அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் அங்கே உண்மை. ஸோ முன்னாடி இருந்த நமக்கு மட்டும்தான் நோன்பு கடமை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு முன்னாடி வந்த நபிமார்களை பின்பற்றக்கூடியவங்களுக்கும் அது கடமையாக தான் இருந்திருக்கு. ஸோ இதில் நமக்கு இரையச்சம் உள்ளவர்களாக நம்ம திகழலாம் நோன்பு வைக்கும்போது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். சரி, அடுத்த ஆயத்து பாருங்கள். ஐயாமம் மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீசன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர் வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன் ஃபமன் ததவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருல் லஹ் வஅன் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அப்போ இந்த நோன்பு நோற்பது பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறான். குறிப்பிட்ட சில நாட்களே ஆகும், ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ
பயணத்திலோ இருந்தால் அவர் அந்நாட்களில் நோன்பு நோற்காமல் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும். நோன்பு நோற்க சக்தி பெற்றிருப்பவர்கள் நோற்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மீது ஃபித்யா கடமையாகிறது. அது ஒரு நோன்புக்குரிய பரிகாரம், ஓர் ஏழைக்கு உணவளிப்பதாகும். ஆனால் எவரேனும் விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்தது. ஆனால் நீங்கள் அறிவுடையோராயிருப்பின் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மை ஈட்டி தரும். அம்மா சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த நோன்புக்கும் சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறான். அதாவது நோன்பு நோற்பது உங்களுக்கு சில நாட்கள் கடமையாக்க போகுது. சில நாட்கள்னு சொல்கிறான். ஸோ அந்த நாட்களில் நீங்கள் நோயாளியாகவோ அல்லது ஏதோ பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் நோன்பு நோற்க கட்டாயம் இல்லை அப்படிங்கிறான். எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் நமக்கு தரான் பாருங்கள். ஆனால் அதே சமயம் நம்ம சரியான பிறகு, பயணத்துலேருந்து வந்த பிறகு, அப்புறம் உடல்நலம் சரியான பிறகு நம்ம விட்ட நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். இன்னும் நல்ல உடல் நலம் சக்தி இருக்குது, நம்ம எந்த பயணத்துலையும் இல்லை, அப்படி இருந்தும் இன்றைக்கி எத்தனை பேர் சுபஹானல்லாஹ், நிறைய பேர் எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுதுன்ட்டு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நோன்பை விடுறோம். ஆனால் அப்படி நோன்பு விடக்கூடியவங்களுக்கு பரிகாரம் கடமையாகுது. ஒரு பரிகாரம் என்பது ஒரு ஏழைக்கு ஒரு நாள் நம்ம நோன்பை விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஏழைக்கு நம்ம உணவளிக்கணும். ஆனால் யாராவது விரும்பி அதை தாண்டி உங்கள் விருப்பத்துக்கு பேரால் எவ்வளோ நன்மை வேணால் செய்யலாம். ஆனால் அறிவுன்னு ஒன்று இருந்தால் அல்லாஹ் எவ்வளோ எச்சரிக்கிறான் சுபஹானல்லாஹ். நமக்கு அவ்வளோ படிப்பினை, நம்ம சிந்திக்கணும். சொல்கிறான், நம் அறிவு உடையோராக இருப்பின், அறிவு இருந்தால் நோன்பு நோற்பது தான் நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போமா. அப்போ எந்த அளவுக்கு அந்த நோன்போட இம்பேக்ட்டு இருக்கும். அல்லாஹ் ஒரு நோன்பு வைக்க சொல்கிறான் அப்படின்னா நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் இல்லை. அதுவும் ஏன் நோன்பு வைக்க சொல்கிறான் அப்படின்னா நம்மளை இரையச்சமுடையவர்களாக ஆக்கும். இன்னும் நம்ம செயல்களை என்னெல்லாம் அது சீர்திருத்தம் அப்படிங்கிறதையும் இந்த குரானில் சொல்லியிருப்பான். நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக கவனமாக கேட்டுக்கிட்டே வருவோம். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஷஹரு ரமதானல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல்லின் நாசி வபையினாத்திம் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யசுமுஹ் வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர் யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர வலா யுரீது பிகுமுல் உஸ்ர வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். இப்போ அந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ரமலான் மாதம் எத்தகையதுன்னா அந்த மாதத்தில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோற்க வேண்டும். ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோற்றிட வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகிறான். பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகிறான். அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை. நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் நிறைவு செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரிய வழியில் செலுத்தியதற்காக நீங்கள் அவனுடைய மேன்மையை போற்றி அவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காகவுமே இவ்வழி உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்போ நோன்போட விஷயங்களில்
அல்லாஹ் வந்து இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்த மாதிரி, அதாவது அந்த யூதர்கள் நசாராக்களுக்கு கொடுத்த மாதிரியே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அது எந்த டைமு, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைமில் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ நமக்கு எந்த டைமு அப்படின்னா இந்த ரமதான் மாதம் அப்படின்னு அல்லாஹ் காண்பிக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதத்தில் தான் இந்த முழுமையான வழிகாட்டியான நேர்வழியோட இந்த தெளிவான அறிவுரைகளையும் கொண்ட சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த திருக்குர்ஆன் வந்து இறக்கி அருளப்பட்டிருக்கு. அதனால் இனிமேல் இந்த நாளில், இந்த ரமதான் மாதத்தில் நீங்கள் அடைகிறீங்க அப்படின்னா, இந்த மாதத்தை அடைகிறீங்க அப்படின்னா அவர் அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோக்கணும். அந்த ரமலான் மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பு நோருங்க. அதில் யாராவது நோயாளியாகவோ இன்னும் பயணத்திலோ இருந்தீங்கன்னா அவர் மட்டும் விட்ட நோன்பை கணக்கிட்டு திருப்பி நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். இதில் முக்கியமாக இறைவன் வந்து உங்களுக்கு இலகுவானதை தான் விரும்புகிறான், உங்களுக்கு அவன் கஷ்டத்தை தர விரும்பலை அப்படிங்கிறத இந்த நோன்போட விஷயத்தில் அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். ஸோ நீங்கள் இந்த நோன்போட டைமில் உங்கள் எண்ணிக்கையை நிறைவேற்றிக்கோங்க. இதுதான் நீங்கள் நேரான வழியை செல்றதுக்கு, இன்னும் நீங்கள் அவனுடைய மேன்மையை பற்றி அறிவதற்கும் அவனுக்கு நன்றி பாராட்டுவதற்கும் தான் உங்களுக்கு இந்த வழியை அல்லாஹ் காண்பிக்கிறான் அப்படின்னு ரொம்ப ப்ரீஃபாக ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அல்லாஹ் தாலா. சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நோன்புடைய விஷயத்தில் இது நாள் வரைக்கும் நம்ம வந்து பிறருடைய ஃபத்வாக்களை தான் கேட்டுட்டு வரோம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத இப்போ தான் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், இருந்தாலும் இன்றைக்கி அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுறான். ஸோ இப்போ நினைவூட்டுறான் அப்படின்னா அதுக்கு ரீசன் இல்லாமல் இருக்காது. ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّكُمْ يَرْشُدُونَ. மேலும் நபியே, என்னுடைய அடிமைகள் என்னை குறித்து உன்னிடம் கேட்பார்களானால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன். என்னை எவரேனும் அழைத்தால் அவ்வாறு அழைப்பவனுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்கிறேன் என்பதை தெரிவித்து விடுங்கள். எனவே அவர்கள் என்னுடைய அழைப்பை விரைந்து ஏற்றுக்கொள்ளட்டும், என் மீது நம்பிக்கை கொள்ளட்டும், அதனால் அவர்கள் நேர்வழி அடைந்திட முடியும். அப்போது நம்ம ஆரம்பத்தில் கேட்டது, இந்த நேரான வழி எங்களுக்கு காண்பிய அல்லான்னு தானே கேட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களில் யாராவது நபியை உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்ம பக்கத்தில் தான் இருக்கானா. அப்போது இறைவன் நம்ம பக்கத்திலே அப்போ நம்ம பக்கத்துலேயே இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம டைரெக்டாக பேசுவோமா, இல்லை வேறு யாரையாவது வச்சு பேசுவோமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு ரொம்ப பிடிச்ச இல்லை ஒரு மிகப்பெரிய ஆளுமையுடைய ஒரு பர்சன் நம்ம பக்கத்தில் இருக்கார். அப்போ நம்ம டைரெக்டாக அவர்கிட்ட நமக்கு தேவையானதை கேட்டுருவோமா, இல்லை அவருடைய பிஏவை தேடி போவோமா? பிஏவாவது ஏதாவது அவரே நம்ம பக்கத்தில் இருக்கார், டைரெக்டாக கேட்டுருவோம் அப்படின்னு தானே போவோம். நான் இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்லி வைக்கிறாங்க, இறைவனுக்கு பிஏ மாதிரி இவங்க, இறைவனுக்கு நெருக்கமானவங்க இவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை மூளை செலவை செய்கிறாங்க. ஆனால் இறைவன் சொல்கிறான், நபியே, என்னுடைய அடிமை உங்கள்கிட்ட என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு மிக சமீபமாகவே இருக்கேன், நான் கூப்பிட்டேன்னா அவங்கள என்கிட்ட வர சொல்லுங்கள், என் மீதே நம்பிக்கை கொள்ளட்டும், இதுதான் அவங்களுக்கு நேரான வழியை அடைஞ்சிக்கக்கூடிய பாதை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே எடுத்து சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். உஹில்ல லக்கும் லைலத்த சியாமிர் ரஃபசு இலா நிசாஇக்கும் ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்
அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தஹ்தானூன அன்ஃபுசக்கும் ஃபதாப அலைக்கும் வஅஃபா அன்கும் ஃபல் ஆன பாஷிருஹுன்ன வப்தகு மா கதபல்லாஹு லக்கும் வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அப்யது மினல் ஹைத்தில் அஸ்வாதி மினல் ஃபஜ்ர் ثم أتموا الصيام إلى الليل ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلكم يتقون. ஸோ இதில் இந்த நோன்பு கால டைமில் இன்னும் நம்ம என்னென்னலாம் செஞ்சுருவோம் அதற்குரிய சட்டத்தையும் ப்ராப்பராக இறைவன் வந்து எடுத்து சொல்கிறான். பாருங்கள், நோம்போட சட்டமே இப்போ தான் வருது. ஆனால் நோன்புக்கு முன்னாடி 2 சட்டத்தை எல்லாம் கொடுத்துட்டான். கொலைக்கான சட்டம், அடுத்தது என்னது, சொத்து பிரிக்கிறதுக்கான சட்டம். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நோன்போட சட்டமே நமக்கு வருது. அப்போனா அந்த விஷயங்களை நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் இறைவன் வந்து பார்க்குறான். அதுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் தரான். ஸோ இப்போ இந்த நோன்பு காலத்தில் இரவில் நீங்கள் உங்கள் மனைவியோட கூடுறது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது. அந்த இரவுகளில் நீங்கள் வந்து ஒன்றாக தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் வந்து அந்த அந்த ஒரு இதை கொடுத்துட்டான். ஏன் இந்த வசனத்தை ஏன் அல்லாஹ் சொல்கிறான்னா, இதற்கு முன்னாடி இருந்த நபிமார்களுடைய அந்த உம்மத்துகளுக்கு வந்து இது வந்து தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த இரவு டைமில் மனைவியரோடு இருக்கிறதுங்கிறது தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு நபிமார்களுடைய சட்டதிட்டங்களும் பெரிய கொள்கைகள் என்னமோ சேமாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் முன்ன பின்ன அந்தந்த கல்ச்சர் அந்தந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் மாடிஃபைடாக வரும். ஆனால் கொள்கை என்னமோ சேம் தான். ஸோ அப்படி தான் இங்கே வந்து ஒரு சின்ன மாடிஃபையோட நோன்பு வைக்கணும். ஆனால் அந்த இதில் இது வந்து உங்களுக்கு சலுகை இருக்குது, நீங்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்களா. அதே மாதிரி அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். ஒரு கணவன் மனைவிக்கு வேறு எந்த ஒரு இதுலேயும் இவ்வளோ ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லுவாங்களா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ், இந்த மீடியா கணவன் மனைவியை எந்த அளவுக்கு பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நக்கலான முறையில் பிரித்து வைக்கிது. ஆனால் ஒரு ஆடைங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது குளிருக்கும், அந்த குளிர் வெயிலையும் நம்மளை பாதுகாக்கும், நம்மளுடைய மானத்தையும் பாதுகாக்கும், நமக்கு அழகாகவும் அலங்காரமாகவும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆடையோட ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அவங்க அதாவது அந்த அவர்கள் உங்களுக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் உங்களுக்கே வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். எனினும் உங்கள் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றான். அதாவது இவங்க வந்து அந்த டைமில், அதாவது இந்த வசனம் வர்றதுக்கு முன்னாடி, ஸோ இந்த மாதிரி அந்த ரமதான் மாதத்தில் அந்த நோன்பு வைக்கிற டைமில் நைட்டு இந்த மாதிரி ஒரு சில சஹாபாக்கள் இருந்துடுறாங்க. ஆனால் அப்போ வரைக்கும் இந்த வசனங்கள் இறங்கப்படலை. அப்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வகையான நெருடல்கள் இருக்குது. ஸோ அப்போ அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை இறக்குறான். நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆடையாக இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு ஆடையாக இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய விஷயங்களை பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றான். சிந்திச்சு பாருங்கள். அப்போ அன்னைக்கு அவங்க பாவ மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஏதாவது ஆயிருக்குமோ, அல்லாஹ்க்கு இது பிடிக்காதோ அப்படின்லாம் ஏகப்பட்ட மன குழப்பங்கள், மன முடிச்சுகள் இருந்தாலும் அப்போ அல்லாஹ் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் வகையில் உங்கள் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றான்.
நீங்கள் பாவ மன்னிப்பு கோரியிருக்கீங்க, நிச்சயமாக அதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். ஸோ இது நமக்கும் பொருந்தும். நம்மளும் நம்ம கணவன் மனைவி விஷயங்களில் ஏதாவது ஒரு சிறு பெரிய தவறுகள் ஏதாவது பண்ணுவோம், சில தவறுகளை பண்ணுவோம். ஆனால் கரெக்டு, அதாவது இறைவன் தடுத்த விஷயங்கள் அல்லாமல் வேறு ஏதாவது தவறுகள். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம இறைவனிடம் இறைஞ்சு மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா அவன் அந்த பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்பான். ஸோ அதையும் நம்ம இதில் சிந்திக்கலாம். ஏன்னா அல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறான்னா அதே தான், அந்த சட்டம் தான் எப்போவுமே. ஸோ இது நமக்கும் பொருந்தும். ஸோ உங்கள் குற்றங்களை பொறுத்து அருளினான். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணிட்டீங்க, அதை இறைவன் பொறுத்துட்டான். இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இரவில் நீங்கள் அவங்களோட கூடுங்கள். நீங்கள் இரவில் நீங்கள் நல்லபடியாக தூங்குங்க. அல்லாஹ் அனுமதித்துள்ள இன்பங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் விடியற்காலையில் வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் பிரித்தறிய முடியும் வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். பின்னர் இவற்றை எல்லாம் தவிர்த்து இரவு தொடங்கும் வரை நோன்பை நிறைவு செய்யுங்கள். ஓகேவா? அதாவது நீங்கள் கணவன் மனைவி நல்லபடியாக இருந்துக்கோங்க. இறைவன் சொன்ன இன்பமும், ஏன்னா அந்த இன்பமுமே இறைவனுடைய கட்டளை தான். ஸோ நீங்கள் நல்லபடியாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி அந்த வெள்ளை கருப்பு அந்த இடைப்பட்ட அந்த டைம், அந்த நோன்பு வைக்கக்கூடிய அந்த டைமை அல்லாஹ் சொல்கிறான், வெள்ளை நூலும் கருப்பு நூலையும் பிரித்தறிய முடியும் வரை. கரெக்டாக விடியற்காலையும் தெரியணும், நைட்டும் தெரியணும். அந்த ஒரு டைம் வர வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், என்ன வேணால் சாப்பிடுங்க. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பியும் நைட்டு இரவு ஆகும் வரை நீங்கள் நோன்பை நிறைவு செய்யுங்க அப்படின்னு அந்த நோன்பு பற்றின சட்டங்களை நமக்கு தெரியப்படுத்தலாம். ஆனாலும் மஸ்ஜிதுகளில் நீங்கள் ஈத்திகாஃப் இருக்கும் நிலையில், ஈத்திகாஃப் அப்படிங்கிறது இனி தனி சாப்டர் நமக்கு தெரியும். அதாவது மஸ்ஜிதுகளில், பள்ளிவாசல்களில் இறைவனுக்காக நம்ம நிற்கிற மாதிரியும், இறைவன் முன்னுக்கு நம்ம நிற்கிறதாகவும், இன்னும் இறைவனுடைய அந்த தொழுகைகள் திக்ருகளில் ஈடுபடுவோம். ஸோ அந்த மாதிரியான நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் மனைவியரோட நீங்கள் கூடாதீங்க. இவை அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட வரம்புகளாகும். ஸோ சில விஷயங்களில் அல்லாஹ் ஒரு வரம்பு கொடுத்துருக்கான், அதை நீங்கள் மீறாதீங்க. அதே மாதிரி மக்களை தவறான வழிகளில் இருந்து தங்களை காத்து கொள்ளும் பொருட்டு தன்னுடைய கட்டளைகளையும் விதிகளையும் அல்லாஹ் இவ்வாறு தெளிவாக்குகிறான். எவ்வளோ நம்ம நினச்சோம் கிரிமினாலஜி, இன்னும் இந்த சொத்து விவகாரம் அப்படின்னு பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த ஃபேமிலி இஷ்யூஸ்லையும் அல்லாஹ் வரான். அப்போது ஃபேமிலி இஷ்யூஸ்லையும் நம்ம யாரை பின்பற்றுறோம் அதையும் நம்ம சிந்திக்கணும். இத்தனை விஷயத்தை பற்றிலாம் அல்லாஹ் சொல்கிறானே, அப்போ இதிலலாம் அவனுடைய தலையீடு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நம்ம அந்த விஷயத்துலலாம் யாருடைய தலையீடை நோக்குறோம்? இப்போ யாருடைய தலையீடை நோக்குறோமோ அவங்களத்தான் நம்ம அல்லாவாக நினைக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தெளிவாகணும், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் என்னுடைய இந்த கட்டளையையும் விதிகளையும் உங்களுக்கு தெளிவாக்குறேன் அப்படின்னு வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கொடுத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இதை கொடுத்து அதை இவ்வளோ ப்ராசஸ்டு பண்ணி இன்றைக்கி கை கடக்கமாக உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்குமே இது ஒரு தெளிவாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், இறைவனுடைய கட்டளைகளையும் விதிகளையும் தெளிவாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவன் இந்த விஷயங்களையும் கூட நமக்கு பேசுகிறான். ஸோ இதிலலாம் நமக்கு பல படிப்பினைகள் இருக்குது, நம்ம தான் சிந்திக்கணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி வதுதுலு பிஹா இலல் ஹுக்காமி லிதஅகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாசி பில் இஸ்மி வ அன்தும் தஅலமூன். அதாவது மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரின் பொருள்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். மேலும் பிற மனிதர்களுடைய பொருள்களில் ஏதேனும் ஒரு பகுதியை அநீதியான முறையில் தின்பதற்காக
அது தவறு என நீங்கள் அறிந்திருந்தும் அதற்குரிய வாய்ப்பை பெற அதிகாரிகளை அணுகாதீர்கள். இன்னைக்கு நம்ம எவ்வளோ லஞ்சம் கொடுக்குறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். அது ஏன்னா வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஏன் நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் இது பண்ணதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இறைவன் சொன்ன மாதிரியே இருந்திருந்தா ரொம்ப இங்கேயே சொர்க்கத்தை பார்த்துருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அதிகமான இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் கேட்பது, உங்கள் இறைவன் வந்து இப்படி வாழ்க்கைக்கு என்ன சொல்லியிருக்காரு, தனித்துவமாக நீங்கள் வந்து தொழுக ஓத தான் சொல்கிறாங்களே ஒழிய வாழ்கிறதுக்கு என்ன முறை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு நீங்கள் எந்த வகைப்படி நீங்கள் எடுத்தாலும் சட்டங்கள் இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து முன்னிறுத்தி நம்மளால் ஆட்சி செய்ய முடியுதா, அதைத்தான் நம்ம சிந்திக்கணும். ஆனால் அல்லாஹ் வந்து அதைத்தான் கேட்குறான். ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திச்சுட்டே வருங்க. ஏன்னா நம்ம இப்போ போகிற பயணத்தோட நோக்கமே நம்ம வாழ்க்கையோட பர்பஸை தான் தேடி போகிறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே அவன் சொன்ன மாதிரி நம்ம செயல்படுறோமா, அப்போ செயல்பட்டிருந்தால் நமக்கு என்ன கிடச்சிருக்கும், செயல்படாததுனால இன்றைக்கி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இதெல்லாம் நம்ம தான் சிந்திக்கணும். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், ஒருத்தவங்க மற்றவங்க பொருளை தவறான முறையில் உண்ணாதீங்க. அது எந்த முறையாக வேணால் இருக்கட்டும், திருடுறதா இருக்கட்டும், இல்லை பொய் சொல்லி அபகரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இன்னும் உண்ணாதீர்கள் அப்படின்னா உணவு மட்டும் இல்லை, அவங்களுடைய பொருள் அவங்களுடைய வளம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய எண்ணம் சார்ந்த விஷயங்கள், அவங்கள வந்து நம்ம மட்டம் தட்டுறதா இருக்கட்டும், மனதளவில் அவங்கள வந்து பிடிச்சி மேனிப்புலேட் பண்ணுறது, அதாவது மனதளவில் அவங்கள வந்து தவறான முறையில் அவங்கள திருப்பி விடுறது, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறது, இன்னும் அவங்களுடைய சொத்துக்களில் நம்ம வந்து ஈடுபடுறது, அதை அபகரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி மனிதர்களுடைய பொருளில் எதையாவது ஒரு பகுதியை அநீதியான முறையில் சாப்பிட்ணுன்றதுக்காக நீங்கள் அதிகாரிக்கு கொடுக்கக்கூடிய அந்த லஞ்சத்தையுமே நீங்கள் கொடுக்காதீங்க, அதிகாரிகளை அணுகாதீங்க அப்படின்னு அல்லாஹு தாலா நம்மக்கிட்ட சொல்கிறான். ஸோ அப்போ அதிகாரிகள்னு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம இந்த வேலைகள்லாம் செய்வோன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், சிந்திச்சு பாருங்களேன், ஒரு வீடு வாங்குகிறோம், அப்போ அந்த இடத்துல வந்து அதாவது பொதுவான இடத்த போயிட்டு எக்ஸ்ட்ரா, அதாவது இதுவும் அந்த நிலத்துக்கு உங்கள் நிலத்துக்கு தான் சொந்தம்னு பொதுவான இடத்த நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா ரேட்டுக்கு விற்றுருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ரேட்டை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாரிகளுக்கும் அந்த எழுதுகிறவங்களுக்கும் கூட லஞ்சம்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் இறைவனுடைய சொல்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஏன் இந்த தகராறுகள் வரப்போகுது, ஏன் கட்ட பஞ்சாயத்துகள் மற்ற விஷயங்கள் வரப்போகுது? அப்போ உண்மையிலேயே இறைவன் வந்து நம்மளை வெறுமனை படைச்சு அப்படியே விட்டுட்டானா அப்படின்னா, நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருமோ எல்லாத்துக்குமே சரியான முறையில் தீர்வுகளை கொடுத்து தான் அனுப்பியிருக்கான். அது எல்லாமே குர்ஆனில் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. இதை நம்ம இன்னும் போக 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 இன்னும் தெளிவாக நமக்கு புரிய வரும். நமக்கு இப்போ பேசிக்காக புரிய வேண்டியது இந்த விஷயங்கள்லாம் குர்ஆனில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு இது வரைக்கும் போதும். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரியா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கம்மா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ஓகே, நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறேன்.